தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். तो आपका मेन बात है कि आपको सिक्योरिटी चाहिए और आप वापस जाना चाहते हैं. மணிப்பூர் சூரசன்பூர் மாவட்டத்தில் நிவாரண முகாமுக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடன் உரையாற்றினார். அப்போது ஒரு பெண்மணி ஓடி வந்து கதறி அழுது கொண்டே ராகுல் காந்தி காலில் விழுந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் முதல் அங்கு கலவரங்களும் வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்து வருகின்றன. இன கலவரம் வெடித்த பிறகு 3வது முறையாக ராகுல் காந்தி அங்கு சென்றுள்ளார். கலவரம் வெடித்த சில வாரங்களிலேயே அவர் சென்றிருந்தார். இதையடுத்து பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது கடந்த ஜனவரி மாதம் 2வது முறையாக சென்றார். மணிப்பூரில் சென்று இறங்கியதுமே ஜிரிஃபார்ம் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமை பார்வையிட்டார். ராகுல் காந்தியின் பயணம் குறித்து பேசிய மணிப்பூர் மாநில காங்கிரஸ் தலைவர் கேஷாம் மேகச்சந்திரா ஜிரிஃபார்மில் உள்ள மக்கள் தங்களுக்கு நேர்ந்தவற்றை ராகுல் காந்தியிடம் கூறினார்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்பதையும் கேட்டறிந்தார். பிரதமரோ முதலமைச்சரோ தங்களை பார்க்க வரவில்லை என்று ஒரு சிறுமி ராகுல் காந்தியிடம் கூறினார். இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப அவரை வலியுறுத்தினார்கள். ஜிரிஃபார்மில் ராகுல் காந்தியை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர். அவர்களில் பலர் அவருடன் அழுதபடியே பேசினர். ஜிரிஃபார்மில் இருந்து அசாமில் உள்ள சில்சார் வழியாக இம்பால் விமான நிலையத்திற்கு வந்து சாலை வழியாக சூரத்சன்பூர் மாவட்டம் துய்போங் கிராமத்தில் உள்ள நிவாரண முகாமை வந்தடைந்தார். மக்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கும் களத்தில் நிலவும் நிலைமையை ஆராய்வதற்காகவும் ராகுல் காந்தி மணிப்பூர் வந்துள்ளார். சமீபத்திய வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கான கட்சியின் உறுதிப்பாட்டை அவரது வருகை பிரதிபலிக்கிறது என்றார். இதையடுத்து இம்பாலில் மணிப்பூர் ஆளுநரை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வெடித்த இன கலவரத்தால் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Voice. We try and help you. Yes. Thank you so much for hearing us. God bless. I want to tell all the people of Manipur, I come here as your brother. I come here as somebody who wants to help you, who wants to work with you to bring back peace in Manipur. Congress party is ready to do whatever it can to bring back peace. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.